தான் ரொம்ப பிலீவாக இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்குள்ள சில விஷயங்கள் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த 6th படிக்கும்போது நான் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி என்னோடய 6th to 12th அந்த ஸ்டடீஸ் அங்கே தான் பண்ணேன். அப்போது என்னை யாரும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல. பட் அங்கே ஒரு சர்ச் இருக்கும். எனக்கு காமனாகவே ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஒரு பிளேஸ் அப்படின்னா ரொம்ப இஷ்டப்படுவேன். ஸோ அந்த சர்ச்சில் ரொம்ப காமாக இருக்கும். எப்போ போனாலும் ப்ளசண்ட்டாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நானாக போய் உட்காந்து அங்கே சும்மா ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று காரியங்கள் நம்ம தான் அமைதியாக இருப்பேன். அப்புறம் எனக்காக வேண்டுதல் அதெல்லாம் வந்து ரொம்ப விசுவாசத்தோடு நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்த்துச்சு நம்மளும் நமக்கு வேணுன்றதை கடவுள்கிட்ட கேட்போமே அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன்னா, அதுக்குள்ளேருந்து எனக்குள்ளே மாற்றம். நான் எது கேட்குறேனோ எதை குறித்தெல்லாம் வேணுமோ எல்லாமே உடனடியாகவே நடந்துடும். அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சின்ன பதிஞ்சிடும்ல பசுமலை தானி போலன்ற மாதிரி அதில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு எனக்கு. அப்புறம் நான் யோசிச்சு ஏன் அம்மா வந்து இதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இந்த ஒரு இது நல்லா இருக்கே நமக்கு, இந்த ஒரு மதத்தில் தான் வந்து மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சில காரியங்கள் மற்றவங்களுக்கு அழுது ஜெபிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நான் பார்த்தேன். அப்படி பார்க்குறப்ப ஒரு டிசிப்ளின் எல்லா விதமுமே இங்கே எனக்கு அது ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால் நான் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது, ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அங்கே வச்சுருக்க பைபிள் சும்மா போய் ரீட் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். ஸோ அப்படி